அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்று நிஃப்டி 233 புள்ளிகள் உயர்ந்து 17,145 என்ற நிலையில் முடிந்திருக்கு. எஃப்ஐஐஸ் வழக்கம் போல் இன்றைக்கும் செல்லிங் தான் போயிருக்காங்க. 2,584 கோடிக்கு செல்லிங். டிஐஎஸ் தொடர்ந்து பையிங்கில் இருக்காங்க. இன்றைக்கும் 2,605 கோடிகளுக்கு பையிங் நடந்திருக்கு. நிஃப்டி இன்றைக்கி ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆகிருக்கு. 17,500 பிரேக் பண்ணிச்சுன்னா we can go for buying. மேஜர் இண்டிசஸில் நிஃப்டி 50 தான் இன்றைக்கி டாப்பிங் வித் 1.38%. நிஃப்டி மிட் கேப் 150 தான் இருக்கிறதுல குறைந்தபட்சமாக 0.7% அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்திருக்கு. எல்லா இண்டிசஸுமே இன்றைக்கி உயர்வில் தான் முடிஞ்சிருக்கு. இந்தியா விக்ஸ் 6.6% அளவுக்கு குறைந்திருக்கு. செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மெட்டல் இருக்கிறதுலே அதிகபட்சமாக 2.37% இன்றைக்கி உயர்வு. நிஃப்டி ஃபார்மா குறைந்தபட்சமாக 0.3% உயர்வு. இன்றைக்கி அனைத்து செக்டார்களுமே உயர்வில் தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50ல் டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ். ஹிண்டால்கோ அதிகபட்சமாக 5.15% இன்றைக்கி உயர்வு. டாப் லூசர்ஸில் பிரிட்டானியா 0.5% அளவிற்கு இன்றைக்கி சரிவு சேர்ந்திருக்கு. நிஃப்டி 500ல் டாப் கெய்னர்ஸ் ஜம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி அதிகபட்சமாக 12%. டாப் லூசர்ஸில் ஆவாஸ் ஃபினான்ஷியர்ஸ் 7%. சிபிஆர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஸ் இன்சைட் வேல்யூ சிபிஆர்லேயும் நேரோ ரேஞ்ச் சிபிஆர் ரெண்டுத்துலேயுமே லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இன்ட்ராடே பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை உங்களோட ரேடாரில் வச்சுக்கோங்க. கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ண போகிறதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தகவல் வந்தது. ஆனால் இந்திய அரசாங்கம் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் விருப்பப்படுறதாகவும் அதற்காக கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ரெகுலேட்டரை அப்பாயிண்ட் பண்ண போகிறதாகவும் இன்றைக்கி செய்தி வெளியாகியிருக்கு. கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதை கிரிப்டோ அசட்ஸ் அப்படிங்கிற பேரில் அழைக்க போகிறாங்க. இதுக்கு நிறையா விதிமுறைகள் விதிக்க போகிறாங்க. அதை யாராவது மீறினால் அவர்களுக்கு 2.7 அமெரிக்கன் டாலர்கள் அபராதமும் 1.5 வருடம் சிறை தண்டனையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் இன்றைக்கி வெளியாகியிருக்கு. பேராமல் என்டர்பிரைசஸ் லிமிடெடுக்கு ஜெஃப்ரீஸ் பையிங் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாக் இன்றைக்கி 3% அளவுக்கு உயர்ந்தது. ஸ்ரீ என்பிஎஃப்சி ட்வின்ஸுக்கு குரூப் இன்சால்வன்சிக்கு போகலாம் அப்படின்னு ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ் 99% ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ் ஓட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதோட அட்மினிஸ்ட்ரேட்டர் ராஜ்னீஷ் சர்மா நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு முன்னாடி பெட்டிஷன் ஃபைல் பண்ண போகிறாரு. ரேட் கெயின் ட்ராவல் டெக்னாலஜிஸ் ஐபிஓ இன்றைக்கி லிஸ்ட்டாக இருக்குது. அது முதல் நாளையே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அதை கம்ப்ளீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஒரு ஷேர் 405 முதல் 425க்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஒரு லாட்டில் 35 ஷேர்ஸ் இருக்கும். கொரோனா வைரஸ் தொடர்ந்து நாளாக குறைந்து கொண்டே செல்கிறது. இன்றைக்கி 6,822 கேசஸும் 220 பேரும் இறந்துருக்காங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் ப்ரொமோட்டர்ஸ்க்கு ஒரு நற்செய்தியாக அவங்க தங்களோட ஷேர்ஸை விற்றுக்கலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமாக எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் வர 30ஆம் தேதி நடக்க இருக்குது. இந்த செய்தியை தொடர்ந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் இன்றைக்கி நல்ல ஏற்றம் கண்டது. ஹச்சிஎல், ஐடிசி, டாபர் உட்பட 60 நிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 கோடி ரூபாய்க்கு அவர்களோட உற்பத்தியை பெருக்கவும் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகவும் இந்த இன்சென்டிவ் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜொமேட்டோ, பாலிசி பஜார் இவங்களோட பேரண்ட் கம்பெனியான இன்ஃபோ ஏஜ் ஜொமேட்டோ பாலிசி பஜார் மேலே வைக்கப்பட குற்றச்சாட்டுகளான இன்று வரைக்கும் அவர்கள் எந்த விதமான லாபத்தையும் சம்பாதிக்கவில்லை, தொடர்ந்து நஷ்டத்திலே இயங்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு ட்ரெடிஷ்னல் வேல்யூவேஷன் மெத்தட் ஒர்க் ஆகாது, அவங்களோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து தான் வேல்யூவேட் பண்ணணுமே தவிர கேஷ் ஃப்ளோவை பொறுத்து இயர்லி ஸ்டேஜில் நீங்கள் வேல்யூவேட் பண்ணக்கூடாதுங்கிற சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்
தங்களோட வழக்கமான வெள்ளி மற்றும் சனி ஆகிய விடுமுறை நாட்களுக்கு பதிலாக உலகம் முழுவதும் உள்ள வழக்கத்தின்படி இனிமேல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களாகவும் வெள்ளிக்கிழமை பிற்பகுதி விடுமுறையாகவும், அதனால் 4.5 நாட்கள் மட்டுமே இனிமேல் அவர்களுக்கு ஒர்க்கிங் டேஸாக இருக்கும். ஜனவரி 2022 முதல் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு இனிமேல் ₹21 ப்ளஸ் டாக்ஸஸ் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் என்று ஆர்பிஐ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கு. வெளிநாடுகளிலிருந்து வரும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வேகமாக ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இனிமேல் கலர் கோடிங் மெத்தட், ஆட்டோமேட்டிக் அலர்ட் சிஸ்டம் மெத்தட்ஸை பயன்படுத்த போகிறாங்க. அதுவும் நமக்கு அண்டை நாடுகளிலிருந்து வரும் எஃப்டிஐ ப்ரொபோசல்ஸுக்கு மிக விரைவில் தீர்வு காணும் வகையில் இந்த மெத்தட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம கிரிப்டோ கரன்சிஸை பேன் பண்ண போகிறாங்கன்னு இந்தியன் அரசாங்கம் அப்படிங்கிற செய்தி லீக் ஆனது. அதனால் கடும் சரிவை சந்திச்சது. இன்று பேன் பண்ணலை, அதுக்கு பதிலாக ரெகுலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற செய்தி வந்ததுலேருந்து பிட்காயின் தொடர்ந்து ஏறி இன்றைக்கி $50,000 தாண்டி 200-day மூவிங் ஆவரேஜில் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் ஐபிஓ வரப்போது. டிசம்பர் 8 ஓப்பன் ஆகி டிசம்பர் 10 க்ளோஸ் ஆகும். ஆஃபர் ஃபார் சேல் 350 கோடிகள். ப்ரைஸ் பேண்ட் ஒரு ஷேருக்கு 113லேருந்து 118க்குள்ளே நிர்ணயிச்சிருக்காங்க. அதோட ஃபேஸ் வேல்யூ ₹10. ஒரு லாட்டுக்கு 125 ஷேர்ஸ் இருக்கும். என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்டிங் வரப்போகுது. ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் நாளைக்கு நடக்க இருக்கிறது. முக்கியமான செய்திகள் பொறுத்து மார்க்கெட் பயங்கர வாலட்டைலாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் வோடஃபோன் ஐடியாவும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதில் வோடஃபோனுக்கு தேவையான டெக்னாலஜிக் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் மெசேஜிங் டிராஃபிக்கு டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லா சப்போர்ட்டும் கொடுக்க போகிறாங்க. இதனால் டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக அப்பர் சர்க்கியூட்டான 5% டச் பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்றும் 5% அப்பர் சர்க்கியூட்டை தொட்டிருக்கு. ஏர் இந்தியாவை டாட்டா வாங்க போகிறாங்கங்கிறது தெரியும். அது தொடர்பாக இந்தியன் கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏர் இந்தியாவை விற்கிறதுக்கு ஏதுவாக